ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். மார்கழி 26வது நாள். ஆண்டாளுடைய திருப்பாவை இந்த முறை நான் பார்க்கறது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. ஏன்னு கேட்டா, ஆண்டாள் பகவானிடத்துல எவ்வளவு விஷயங்கள் கேட்கிறா. நப்பின்னை பிராட்டிக்கிட்ட எவ்வளவு எல்லாம் கேட்கிறா. சோ கேட்பதுதான் பாவை. கேட்டுட்டே இருக்கா. பக்தர்கள் எல்லாம் கூட எழுப்பி வாங்கோன்னு கேட்கிறா. கூடியிருந்து குளிரலாம்னு கேட்கிறா. அப்ப கேட்பதுன்றது ஒரு அழகான விஷயம். வேதம், புராணம், இதிகாசம் எல்லாத்தையும் நிறைய விஷயங்கள் கேட்கிற மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருடைய ஸ்தோத்திரங்கள்லாம். இந்த 26வது பாசுரம் ரொம்ப லிஸ்ட் போடுற ஆண்டாள். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேன், ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல் வனசங்கங்கள், பொய்ப்பாடுடையனவே சாலப் பெரும்பறையே, பல்லாண்டு செய்ப்பாரே, கோல விளக்கே, கொடியே, விதானமே, ஆளி நிலையாய் அருளேலோர் எம்பாவாய். கிருஷ்ணா, மணிவண்ணா. மால் அப்படின்னா அன்பிற்குரியவன், அன்புடையவன் அர்த்தம். மாலோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மால் அப்படின்னா அத்தனை தூரம் அன்போடு கூடியவன் கண்ணன். மணிவண்ணன் நல்ல இந்திரநீல மணி போல ஒரு நீலவண்ணம். மார்கழி நீராடுவான், மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல். கிருஷ்ணா, இந்த மார்கழி நீராட்டத்துக்காக முன்னோர்கள் செய்த முறையில என்னெல்லாம் வேணும் அப்படின்னு லிஸ்ட் உண்டு. அது நீ கேட்கறனா சொல்றோம். இது என்னன்னா சரியா அதெல்லாம் 3வது பாசுரத்துல சொல்லியிருக்க வேண்டியது. மார்கழி முடிய போறது. இது 26, இன்னொரு 4 நாள் தானே. அப்ப போய் கேட்கலாமா அப்படின்னா, முதல்ல எப்படி இருக்கணும்ன்றத சொல்றா. இப்ப கண்ணன் வந்துட்டானா, கண்ணன் சத்தையோட கேட்கிறானா, அப்ப லிஸ்ட் சொல்றான். அதற்கு நாமஜபம் பண்ணிட்டு இருந்தா, பக்தி பண்ணிட்டு இருந்தா, விரதம் இருந்தா, நித்தியம் விடிய காலம்பரை போய் குளிச்சுட்டு இருந்தா, தோழிகள் எழுப்பினார், இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது இல்லையா அந்த மார்கழி விரதம். இப்ப கண்ணன் வந்துட்டானா, கண்ணன் இடத்துல தேவைகளை சொல்றான். ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சசன்னியமே போல்வன சங்கங்கள். எல்லா பக்கமும் அழகா எதிரொலிக்கும்படியா, நன்னா சப்தம் பெறும்படியான உன் கையில் உள்ள பாஞ்சஜன்யம் போன்ற சங்கங்கள் எங்களுக்கு எல்லாருக்கும் வேணும். சாலப் பெரும்பறையே, கோவில் எல்லாம் உன்னுடைய ஆராதனைக்கு நன்னா டும் 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 டும்னு கொட்டுவார்களே, அந்த மாதிரி பெரிய பறையெல்லாம் வேணும். உனக்கு அழகா பல்லாண்டு பாடுவார்கள் இல்லையா, இந்த பல்லாண்டு பாடுபவர்கள் வேணும். அழகா கோல விளக்குகள் வேணும், குத்து விளக்கெல்லாம் வேணும். உன்னுடைய அடையாளமான கருட கொடி வேணும். தலைக்கு மேல அழகா விதானம், மேல் கட்டின்னு சொல்லுவா. உனக்கு விதானம் சென்றால் குடையாம்னு ஆதிசேஷம். அந்த மாதிரி எங்களுக்கும் மேல
அப்படி துணி பிடிச்சிட்டு போற மாதிரி மேல்கட்டி வேணும். இதெல்லாம் ஆளின் இலையாய் பட்டபத்திரசாயி அருள் செய்வாய் கொடு அப்படின்னு கேட்கிறார். இதுதான் ஆண்டாளுடைய லிஸ்ட். ரொம்ப அழகான ஒரு பாசுரம். முதல்ல நிறைய பேர் சொல்லுவா, சுவாமி கிட்ட இதெல்லாம் கேட்பாளா, கேட்கணுமா, அவருக்கு எல்லாம் தெரியாத. நானே சொல்லியிருக்கேன், சுவாமிக்கு எல்லாம் தெரியும், சந்தோஷமா கொடுக்கிறார், வாங்கிக்கோங்க, பி கிரேட் எல்லாம் சொல்லியிருக்கேன். சுவாமிகிட்ட கேட்கறதும் தப்பு கிடையாது. அம்மா எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவா, குழந்தைக்கு பிடிச்சதெல்லாம் கவனிச்சு கவனிச்சு பண்ணுவா. அதனால குழந்தை அம்மா கிட்ட கேட்கவே கூடாதுன்னு அர்த்தம் உண்டாங்க. இன்ஃபேக்ட் அம்மாவுக்கு அவ பண்ணி கொடுக்கறத குழந்தை சாப்பிட்றதுலையும் சந்தோஷம். அதை விட அது கேட்டு வாங்கி நிறுத்தினா இன்னும் சந்தோஷம். அச்சோடி வேணுமா அப்படின்னு. இப்போ நம்ம அங்கேயோ ட்ரெயின்லையோ பஸ்லையோ போகிறோம், எதுக்கு உட்காந்துட்டு இருக்கோம், ஏதோ சாப்பிட்றோம். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அது பெருசாக பேச்செல்லாம் இன்னும் வரல, 1 வயசு 2 வயசோ. அது வெக்கப்படாது, தன்னுடையவர்கள்லாம் தெரியாது அதுக்கு. அதுக்கு பிடிச்ச விஷயம் தானாக கை நீட்டும், அப்படி தலையாட்டும். உடனே அச்சோடி அப்படின்னு அவள் அப்பா அம்மா கேட்கணும், கொடுக்கட்டுமா குழந்தை கேட்கறதே அப்படின்னு. இல்லாட்டி நான் கேட்கறது நம்மளே கொடுப்போம், அது கேட்டுருந்தா இன்னும் சந்தோஷமா கொடுப்போம் இல்லையா? அப்ப கேட்டு கொடுப்பதுன்றது இன்னும் விசேஷம் தானே. எனக்கு வேணும்டா தாடா கண்ணா அப்படின்னு கேட்கலாமே இல்லையா? பாகவதம், ராமாயணம் எல்லாத்தையுமே நிறைய பேர் கேட்கிறாளே. இப்ப கண்ணன் கிட்டே எடுத்துக்கோங்களேன், கோபிகைகள் கிருஷ்ணா நீயே பத்தியா வேணும்னு தானே கேட்டு விரதம் இருந்தா. ஆண்டாளே கண்ணனை மணாளனா அடையணும்னு சொல்லிதானே கண்ணன் கிட்ட கேட்கிறா. சரிதானே? குப்ஜை கண்ணன் இடத்துல நீ என் வீட்டுக்கு வா, என் கூட இரு, என்னோட தங்கு அப்படின்னு கேட்கிறாளே. அதை பார்த்தோம்னா அந்த குப்ஜை பூர்வ ஜென்மத்தை சூர்பனகையா இருக்கா, ராமன் வேணும்னு கேட்கிறா. ஆனா அப்ப ராமன் கிடைக்கல. ஆனா கிருஷ்ணாவதாரத்துல பகவான் அவன் ஞாபகம் வச்சுட்டு அவளை குப்ஜையா வர வச்சு தன்னையே கொடுத்தான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்ப கேட்பது தவறு இல்லை. என்ன கேட்கலாம்? என்ன வேணாலும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம், எவ்வளவு வேணாலும் கேட்கலாம், எத்தனை கோடி தடவை வேணாலும் கேட்கலாம். பகவானுக்கு ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. சரியா? அவனால முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. அப்புறம் என்ன? கேட்டு 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 வாங்கிக்கோங்க. இது ஒரு சான்ஸ். கன்னடத்தை கேட்டுட்டே இருக்கலாம்ல. கேளுங்கோ, அவன் கொடுக்கும்போது கொடுப்பான், விதவிதமா கொடுப்பான், கொடுக்கும்போது அனுபவிச்சுக்கோங்க, கேட்டுட்டு காத்துருங்கோ. சில சமயங்கள்ல எல்லாம் ஏதானும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங், ஏதானும் மளிகை சாமான் எதுதான் வச்சுக்கோங்களேன், ஜெப்டோட மூலம் சொல்ற பிளிங்கிட் எல்லாம் இருக்கு இல்லையா? எங்க ஊர்ல ஜெப்டோப்பா, உங்க ஊர்ல எனக்கு தெரியாது, ஒவ்வொரு ஊர்ல ஒன்று இருக்கு. அதெல்லாம் முன்னாடியே பைசா கட்டிட்டு சாமானுக்காக காத்துட்டு இருப்போம்ல. அப்ப கண்ணகிட்டையும் காத்துட்டு இருக்கலாமே. கேட்பது ஒரு சுகம், காத்திருத்தல் ஒரு சுகம், எதிர்பாராத சமயத்தில் அற்புதமாக கிடைப்பது இன்னொரு சுகம். கண்ணனோட ஸ்டைல் அது.
அதான் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. தேவர்கள்லாம் சுவாமி கிட்ட கேட்கிறா. சுவாமி என்ன கோச்சுக்கிறாருன்னு? தேவர்கள் ஒவ்வொரு தடவையும் கேட்கும் பொழுதெல்லாம் பகவான் விதவிதமான அவதாரங்கள் எடுத்து காப்பாற்றத்தானே செய்கிறான் இல்லையா? எத்தனை கோடி தடவை கேட்டிருப்பா. ஒவ்வொரு அவதாரத்துக்கு முன்னாடி தேவர்கள் போய் பகவானத்துல பிரார்த்தனை பண்ணி கேட்கிறார்கள். கேட்ட பிறகு சுவாமி சந்தோஷமா தோ வருகிறேன், இப்படி வருகிறேன் லிஸ்ட் போடுறான் இல்லையா? கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம். இதுல ஆண்டாள் பாருங்க, மணிவண்ணா பெரியவாள்லாம் ஒரு பத்ததி வச்சிருக்கா. இந்த மார்கழி மாச பஜனை காத்தால விரதம் அப்படின்னா அதுக்கு சங்கநாதம் முழங்கிறதுக்கு சங்கு வேணும். உன்னுடைய பாஞ்சஜன்யம் மாதிரி சங்கு வேணும். அவர் ரேஞ்சு கேட்கிற ஆண்டாள் பாஞ்சஜன்யம் மாதிரி சங்கு. அவன்கிட்ட தவிர யார்ட்டையும் கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் பாஞ்சஜன்யம். அதை கொடு. உனக்கு கோவில்கள் அடிக்கக்கூடிய பெரிய பறை, கோவில் அந்த பறை அடிச்சான்னா ஊர் முழுக்க சப்தம் கேட்கும். அவ்வளவு பெருசு. அதை கொண்டா. உனக்கு பல்லாண்டு பாடுறவர்களை தா. உன்னுடைய கோவில்களில் ஏற்றக்கூடிய விளக்கு தா. உனக்கு ஏற்றக்கூடிய கொடியை தா. உன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய மேல் கட்டி விதானத்தை தா. கோவில் எல்லாம் கர்ப்பகிரகத்தில் பார்த்தாலும் பகவானுடைய தலைக்கு மேல ஒரு துணி கட்டி இருப்பா. மேலேருந்து இந்த பள்ளி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கீழே விழப்படாதுன்றதுக்காக, வௌவால்லாம் அடபடக்கூடாதுன்றதுக்காக. அதுதான் விதானம், மேல் கட்டின்னு பேரு. ஸோ ஆண்டாள் பாருங்க, கண்ணனுக்கு பிடிச்சது, கண்ணன் கூட இருக்கிறது, கண்ணனுடைய அடையாளமா சொல்லப்படுறது எல்லாத்தையும் கேட்கிறார். அழகு தானே இது. இப்ப வைகுண்டம் வேணும்னு கேட்கிறோமே, கிருஷ்ணா மோட்சம் குடுன்னு கேட்கிறோமே, அதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப மோட்சம் குடுன்னு கேட்கறது சரி அப்படின்னா உனக்கா இந்த விஷயங்களும் கேட்கலாம், தப்பு இல்லையே. அதுல என்ன தப்பு இருக்கு? கோவில்ல புளியோதரை வேணும்னு கேட்கலாம், நல்ல ட்ரெஸ் வேணும்னு கேட்கலாம். சுசீலா, நம்ம சுதாமாவுடைய மனைவி, ரொம்ப சின்சியரா வறுமை நீங்கணும், குழந்தைகள் நன்னா இருக்கணும், உன் தியானத்தோட நாங்க நிம்மதியா பக்தி பண்ணுவோம்னு கேட்டா கொடுத்தானா இல்லையா? நம்ம சத்யபாமா தேவலோகத்து பாரிஜாத பூ வேணும்னு கேட்டா மரத்தையே கொடுத்துட்டான். ருக்மிணி கடுதாசி எழுதி, கிருஷ்ணா உன்னதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்னை நான் அம்பிகை கோவிலுக்கு வருவேன், அப்பொழுது என்னை தூக்கிட்டு விடுன்னு கேட்டா. பண்றானே கண்ணன். ஜாம்பவான் ராமனோட நல்ல சண்டை போடணும், இந்த அழகான திருத்தோள்களோட கட்டி புரண்டு சண்டை போடணும் நினைச்சார். ராமன் கண்ணனா வந்த பொழுது ஜாம்பவானோட 28 நாள் யுத்தம் பண்ணான் இருக்கு, மல்யுத்தம். எங்க ஜாம்பவான் குகைன்னு ஒண்ணு இருக்கு, துவாரகையிலிருந்து சோம்நாத் போற வழியில. அவ்வளவுதான் நடக்கிறதே. தேவகி வசுதேவர், அவ ஃபர்ஸ்ட் ஜென்மால கிருஷ்ணி சுத்தபசா இருக்கா, அடுத்த ஜென்மால கஷ்யபர் அதித்தியா இருக்கா, மூணாவது ஜென்மா வசுதேவர் தேவகியா இருக்கா. பகவானே சொல்றான், நீங்க என்னை பார்த்து மயங்கினீர்கள், என்ன பிள்ளையா கேட்டீர்கள், அதனால 3 ஜென்மாவா குழந்தையா வரேன்னா. இப்ப கேட்டதுனால ஒண்ணு அவர்கள் தாழ்ந்து போயிடல. கண்ணனருக்கு ஏற்ற மாதிரி 3 ஜென்மால கிருஷ்ணி கர்ப்பன் வாமனன் கிருஷ்ணன் 3 தடவை குழந்தையா வந்துட்டான். கேளுங்கள், ராமாவதாரத்துல தண்டகாரண்ய ரிஷிகள் ராவண கண்டிக்கணும், முத்தம் கொடுக்கணும், ஆடணும்னு ஆசைப்பட்டா அவர்களுக்கு கோபிகைகளா வந்தார்கள், ஆடினார்கள். அதனால என்ன தப்பு இல்லையே. கேளுங்க, உங்கள் கண்ணன், உங்களுக்கு கண்ணன் கிட்ட என்னெல்லாம் வேணும்?
கண்ணன் குரல் கேட்கணுமா? கிருஷ்ணா எனக்கு அழகான உன்னுடைய குரல் கேட்கணும். கிருஷ்ணா எனக்கு உன்னோட பகவத்கீதை கேட்கணும், நீ சொல்லி கேட்கணும். அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கீதை சொல்ல, அர்ஜுனனே பாருங்க ரொம்ப குழம்பி போய் எனக்கு வழி சொல்லுடா கிருஷ்ணான்னு பிறகுதான் கீதையை ஆரம்பிக்கிறான். கேட்ட பிறகுதான் சொல்லணும்னு காத்துட்டு இருக்கான். அதே மாதிரி உத்தவன் கேட்கிறார். உடனே உத்தவனுக்காக அழகா உத்தவ கீதை சொல்றான். வரலாம் நீ எப்படி கேட்கலான்னு ஆனா கொடுக்கறது அப்படி சொல்ல, கேட்கறதும் அவன் சந்தோஷப்படுறான். புரியுறதா? கேளுங்கோ. கேட்டா கிடைக்கும். துவாரகையில ஒரு பிராமணர் செத்து போன பிள்ளைகள்லாம் கொண்டு வந்து காமிக்கிறானா இல்லையா? தேவகி கேட்கிறா, கிருஷ்ணா உனக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளை பார்க்கணும், கண்ணன் கொண்டு வந்து காமிக்கிறான். சாந்திப்பனி ரிஷி முனிவர் அவருடைய மனைவியும் அவருமா சேர்ந்து குரு தட்சிணையா எங்களுடைய இறந்த பிள்ளையை மீட்டு கொண்டான்றா, கொண்டு வந்து கொடுக்குறான் கண்ணன். அப்ப கண்ணன் கிட்ட கேட்கலாம். ஐஸ்கிரீம்ல இருந்து கேளுங்கோ, ஹெல்த் கிரீம் வேணும் கேளுங்கோ, அவன் ரேஞ்சுக்கு கேளுங்கோ. கேட்கற தப்பே கிடையாது. எனக்கு நல்ல ஒரு அரண்மனை மாதிரி வீடு கொடு கிருஷ்ணா, ஆனந்தமா ஒவ்வொரு ரூம்லயும் ஒன்று நினைச்சுட்டு ஆடிண்டு பாடிண்டு ஒன்று அனுபவிச்சுட்டு சௌக்கியமா இருக்கணும் கிருஷ்ணா. ஆயுசு முழுக்க நல்லா சாப்பிடணும் கிருஷ்ணா. உன் பிரசாதங்கள்லாம் குறைவில்லாம சாப்பிடணும் கிருஷ்ணா. நல்லா ஆரோக்கியம் இருக்கணும் கிருஷ்ணா. வயசாகிடுத்து இங்கே போக முடியுமா அங்கே போக முடியுமா கவலை எல்லாம் படாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். இப்படி எல்லா லீலாசாங்களும் வந்து பார்க்கணும். வெயில் மழை குளிர் எங்கெல்லாம் என்னெல்லாம் லீல மட்டும் எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் கிருஷ்ணா. குடும்பம் நிம்மதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் குடும்பத்தை அந்யோன்யம் இருக்கணும், குழந்தைகள் சௌக்கியமாக இருக்கணும், பேரன் பேத்திகள் நன்னா இருக்கணும், நான் இருக்கிற இடம் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்க வீடுகள் எனக்கு சமாதானமாக நிம்மதியாக இருக்கணும், நித்தியம் அழகா பறவையின் ஒளி கேட்கணும், அழகான இயற்கையோட வாழ்க்கை வாழணும், டெய்லி நல்ல ட்ரெஸ்ஸாக உடுத்திக்கணும், டெய்லி நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், டெய்லி நல்லா வாக்கிங் போகணும், என் உடம்புக்கு அழகாக நல்ல ஆகாரங்களா ஹெல்த்தியான ஆகாரங்களாக சாப்பிடணும், உன்னுடைய அழகான பாகவதம் வாசிக்கணும், ராமாயணம் வாசிக்கணும். கேளுங்கோளேன். கேட்கறதுக்கு அடுத்த நாட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தான் சுவாமிகிட்ட கேட்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு நான் ஒன்றும் கேட்கறதே இல்லை, எல்லாம் உலகத்தை இந்த வசனமே வேண்டாம். நீ வசனமே உங்களுக்கு என்ன வேணும் அதை கேள்வி, அதுல கவனம் வைங்கோ. நல்லா பட்டுப்படுவையா வேணும் கேளுங்கோ. எனக்கு ரிஷிகள்லாம் பார்க்கணும், நாரதரை பார்க்கணும், வேதவியாசரை பார்க்கணும், வால்மீகி மகரிஷியை பார்க்கணும் கேளுங்கோ. பாகவத்தில் வரக்கூடிய துருவன், பிரகல்லாதன் எல்லாரையும் பார்க்கணும்னு கேளுங்கோ. வசிஷ்டரை பார்க்கணும் கேளுங்க, பீஷ்மரை பார்க்கணும்னு கேளுங்கோ. கேட்கலாம். ஆண்டாள் அழகா சொல்றாள, அவளுக்கு என்ன வேணுமோ அவள் லிஸ்ட் போட்டு கண்ணன் கிட்ட கேள்றா. உங்களுக்கு என்ன வேணுமோ லிஸ்ட் நீங்க கேளுங்கோல. சரியா? இந்த 16,100 பெண்கள் நரகன் எல்லாரையும் வந்துட்டு அடைச்சி வச்சிருக்கான். 16,100 பெண்கள் கண்ணனை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஆஹா கண்ணனே பத்தியா வரணும் அப்படின்னு கேட்டா. கண்ணன் ஏத்துந்தானே, அவ்வளவு அழகா அனுகிரகம் பண்ணானே. ஒண்ணு, அவ எல்லாருமே கிருஷ்ணகிட்ட குழந்தைய பத்தியும் ஆசைப்பட்டா. நடந்தது நடக்கும். இப்ப அர்ஜுனன் கேட்டான்ல, கிருஷ்ணா நீ எனக்கு சாரத்தியம் பண்ணணும், சாரத்தியம் பண்ணானே. அதே துரியோதனன் போனா கிருஷ்ணனுடைய நாராயணி சேனை வேணும்னு கேட்டான், கொடுத்தானே. நைட்டு தூக்கம் வரல சொல்றாங்க, கிருஷ்ணா படுத்தா தூங்கிடணும் கிருஷ்ணா. டெய்லி காத்தா 4-5 மணிக்கு ஜம்முன்னு எழுந்தணும் கிருஷ்ணா, எழுப்பி விட்டுரு, அவ்வளவுதான். நிறைய பேர் சொல்ல, உங்களுக்கு என்ன குருஜி, நினைச்சா பத்ரிகாசிரமம் போறீங்க, நினைச்சா விருந்தாவனம் போறீங்க. நான் சொல்ல, நீங்களும் நினைங்க, நீங்களும் கேளுங்க, நீங்களும் போங்க, நான் வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நல்ல சம்பாத்தியம் வேணும் கேளுங்க, எனக்கு ஒரு 6-7 மணி நேரம் நிம்மதியாக வேலை பண்ணா போதும் கேளுங்க,
நினைச்ச போது அழகா லீவ் போட்டு யாத்திரை போனோம். கேளுங்கோ. எல்லாம் கேளுங்கோ. மனைவி என்ன புரிஞ்சுக்கணும் கேளுங்கோ. கணவன் அழகா புரிஞ்சு நடந்துக்கணும் கேளுங்கோ. பிள்ளைகள் மதிக்கணும் கேளுங்கோ. என்ன லிஸ்ட் போட்டோம். பொண்ணு கல்யாணம் ஆகணும், பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பேரன் பேத்தி பிறக்கணும், என்னெல்லாம் உண்டு கேளுங்கோ. கேட்கறதே அவங்ககிட்ட சுகம். நீங்க பாட்டுக்கு கேளுங்க. காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் தோன்றதெல்லாம் கேளுங்கோண்ணே. அது 2 அட்வான்டேஜ் இருக்கு. நீங்க பாட்டுக்கு கண்ணன்கிட்ட பேசிட்டே இருப்பேன். கண்ணனுடைய ஸ்மரணை இருந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் கண்ணனோட குரல் கேட்கிறேன். முன்னாடி இங்கே தான் உட்காந்துருக்கேன், சொல்லு என்ன அப்படின்னும். நாரதர் சொல்வார், நான் பூர்வ ஜென்மத்தில் ஒரே ஒரு தடவை காட்சி கொடுத்தான், அதுக்கப்புறம் எனக்கு ஜென்மால காட்சி இல்லைன்ட்டு அதை நினச்சிட்டு நான் நாமஜபம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக இப்போ இடம் எப்போ நாராயணான்னு கூப்பிட்டாலும் ஓடி வந்து காட்சி கொடுக்கிறான்றார் நாரதர். 16,108 கிரகங்களில் கண்ணன் எப்படி குடும்பம் நடத்துறான்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். காண்பிச்சு கொடுத்துட்டார். அதே பிரம்மதேவர் கண்ணனுடைய பலம் முழுக்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டார். கண்ணுக்குட்டிகளை ஒழிச்சு வச்சார், குழந்தைகளை ஒழிச்சு வச்சார். கண்ணனே கண்ணுக்குட்டிகளாக, கண்ணனே குழந்தைகளாக மாறினான், தன் பலத்தை காட்டினான். யாரையும் கோச்சுக்கல கண்ணன், யார்கிட்டையும் கோச்சுக்கல. கேட்டதெல்லாம் கொடுக்குறான். உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. குழந்தைக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கணும், ஆஃபீஸ் பக்கம் கேளுங்க. நோ லிமிட்ஸ். இதெல்லாம் நான் சாம்பிள் சொன்னேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணாலும் கேட்கலாம். நீங்க இரண்யாக்ஷன் இரண்யகசிபுலாம் கவனிச்சு பாருங்க. இரண்யகசிபு ஒரு வரம் கேட்கணும், பயங்கரமான வரம். அப்ப அவனுக்கு அந்த வரத்தை கொடுக்குறாரு சுவாமி. அந்த வரம் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல கொடுத்துட்டார். ஆனா அது அப்படியே இருந்தானே ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு ஈகோ வந்து பிரச்சனை வருது பாருங்க, அங்கதான் மாட்டிக்கலாம். ராவணன் பாட்டுக்கு இருந்துக்கலாம், எனக்கு மனிதர்களால மரணம் வேண்டாம், மனிதர் லிஸ்ட் போடுறான்ல, அதுல மனிதர்கள் மிருகங்கள் விட்டுட்டான், நரர் வானர்களை விட்டுட்டான். அவன் பாட்டுக்கு அப்படியே இருந்தானா ஒன்றும் ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. நான் தான் பெரிய ஆளுன்னு ஒரு கெத்து காரணம் பாருங்க. அங்கதான் மனிதனாக வந்தான் ராமன், வானவங்களாக தேவர்களை கொண்டு வந்து அவனை வதம் பண்ணான். ஸோ காம்ப்ளிகேட்டடான இரண்யகசிபுக்கே வரம் கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன? புதுசு புதுசாக கேளுங்களேன். என்ன ஆகுது சும்மா ட்ரை பண்ணி பாருங்களேன். எனக்கு மாதம் ஒரு யாத்திரை போகணும், நிறைய பேரோட ஆசை மாதிரி குருஜியோட யாத்திரை போகணும். கேளுங்கோ, எப்படி நடத்தி காட்டுவான் மட்டும் பாருங்க. அவனோட பிளான்லாம் அழகா இருக்கும். நீங்க கேளுங்க. கேட்கறது உங்க வேலை, பிளான் பண்றது அவன் வேலை. ஆண்டாள் கேட்டான் கொடுத்தான். அப்புறம் நீ உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டாள் கேட்கலான்னு சொல்றதுக்காக இந்த பாசுரமே. இதேதான் கேட்கணும்லாம் கிடையாது, என்ன வேணா கேட்கலாம். கதையா இருக்கு. அவளுக்கு இது பிடிச்சிருக்கு கேட்டிருக்கா. ராமானுஜர் ஒண்ணு கேட்டார், சங்கரர் ஒண்ணு கேட்டார், சங்கரர் மத்வாச்சாரியர் ஒண்ணு கேட்டார், சைதன்ய மகாபிரபு கேட்டார், நாமதேவர் எவ்வளவு கேட்கிறார், துக்காராம் மகாராஜ் எவ்வளவு கேட்கிறார், ஜனாபாய் கேட்கிறா, சக்குபாய் கேட்கிறா, பன்றி யாத்திரைன்னு. அவனே வந்து சக்குபாய் வேஷத்துல வந்து அவங்க வீட்டுல கட்டுப்பட்டு அவளை பன்றிபாய் அனுப்பி வைக்கலையா என்ன? கேளுங்கள் கொடுப்பான், வாங்கி அனுபவியுங்கள். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.